பருப்பு ரகங்கள், எண்ணெய் வகைகளின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. அதே நேரத்தில் உணவில் அன்றாடம் சேர்க்கப்படும் பூண்டு, சர்க்கரை போன்ற மற்ற பொருட்களின் விலை அதிகரித்திருக்கிறது. இந்திய உணவில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் பருப்பு. 6 மாதங்களுக்கு முன் 1 கிலோ துவரம்பருப்பு 200 ரூபாயாகவும் உளுத்தம்பருப்பு 190 ரூபாயாகவும் அதிகரித்தது. தற்போது பருப்பு ரகங்களின் விலை குறைந்துள்ளது. 1 கிலோ துவரம்பருப்பு 135 ரூபாய்க்கும் உளுத்தம்பருப்பு 140 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. 1 கிலோ பாசிப்பருப்பு 120 ரூபாயிலிருந்து 90 ரூபாயாக குறைந்துள்ளது. பிரதமர் மோடி அவர்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சுற்றுப்பிரயாணம் செய்யும் பொழுது இந்தியாவிற்கு பருப்பு வகைகளை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்கவும், தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களில் அதிகமாக பெய்வதாலும் இந்த வருடம் விளைச்சல் அதிகம் இருக்கும் என்று கருதப்படுவதாலும் பருப்பு விலைகள் சரிந்து வருகிறது. பருப்பை போல எண்ணெய் ரகங்களின் விலையும் குறைந்துள்ளது. பாமாயில், சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவற்றின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. கொப்பரை தேங்காய் விளைச்சல் அமோகமாக இருப்பதால் தேங்காய் எண்ணெய் விலையும் சரிந்துள்ளது. கடந்த மாதம் 160 ரூபாயாக இருந்த 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் தற்போது 120 ரூபாயாக குறைந்திருக்கிறது. இருப்பினும் புளி, பூண்டு, சர்க்கரை ஆகியவற்றின் விலை அதிகரித்துள்ளது. பூண்டு கிலோவுக்கு 40 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. எண்ணெய் கம்மியாக இருக்குது, பூண்டு, சர்க்கரை, மிளகெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பருப்பு, எண்ணெய் போல அன்றாடம் உணவில் சேர்க்கும் மற்ற பொருட்களின் விலை உயர்வையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். பருப்பு மற்றும் எண்ணெய் வகைகள் விலை குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் பூண்டு, புளி, சர்க்கரை, வத்தல் ஆகியவற்றின் விலை சற்று உயர்ந்திருக்கிறது. பருவமழை நன்றாக இருப்பதால் இவற்றின் விலை வரக்கூடிய மாதங்களில் குறைய வாய்ப்பிருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இவற்றின் விலை குறைய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் வேல்சங்கர்.